அனைவருக்கும் வணக்கம். புது ஒரு வீடியோவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து கொண்டிருக்குது பார்ட் என்னென்னா, இதனால் நம்ம இறால் பண்ணையில் ஃபெயிலியூர் நடக்குது, எப்படி நமக்கு சக்ஸஸ்க்கு போகலாம், அந்த செக்ஷன் இப்போ போயிட்டு இருக்குது. 7வது பார்ட் முடிஞ்சு, இது இப்போ 8வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பார்ட்டாக போனதும் அது எல்லாமே நமக்கு எப்படி சக்ஸஸ் கிடைக்கும், நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற தப்பு நிப்பாட்டிக்கிட்டு நல்ல முறையில் எப்படி கல்ச்சர் எடுத்துப்போம். இப்போ இதனோட சேர்த்து சொல்கிறது போன வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துடுச்சு. ஒன்று, நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தால் எப்படி சார், நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி கொடுத்தா தானே. நல்ல கமெண்ட்டு தான், அது நல்ல கமெண்ட்டு தான். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன், டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்து அதோட நாலேஜ் எடுக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக தியரி தெரியணும். இந்த ஆள் இது எதனால் செய்யுது, அது செய்கிறது என்னது, அது உங்களுக்கு புரியணுன்னா இப்போ உங்களை நாலேஜான ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அக்வா கல்ச்சரில் இப்போ நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறது அரைக்குறை 99% ஆட்காருக்கும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோ நம்ம கொடுக்குற டெமான்ஸ்ட்ரேஷனையும் பார்த்துட்டு அவருக்கு தனியாக செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கணும் தியரி. இப்போ உதாரணமாக நான் இன்றைக்கி சொல்ல போகிற சப்ஜெக்ட் அமோனியா, அந்த தண்ணியில் அமோனியா எப்படி நமக்கு தொந்தரவு கொடுக்கும், அதோட தியரி நான் சொல்லி கொடுத்தா அது நான் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது நான் சொல்லும். இந்த பார்ட்டு இந்த 8வது பார்ட்டில் இல்லைன்னா 7வது பார்ட்டுன்னா அது 8வது நினைக்கிறேன். இந்த பார்ட்டு 8வது பார்ட்டில் போய் நீங்கள் அமோனியாவை பற்றி நான் தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அதை நீங்கள் கேட்டுட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராக்டிக்கல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த தியரியும் ப்ராக்டிக்கலும் வேணும் சார். நமக்கு இந்த நாலேஜு ஃபுல்ஃபில்லாக நமக்கு நம்மளை தலையில் ஏறணும்னா தியரி தெரியணும், அதே மாதிரி ப்ராக்டிக்கலும் தெரியணும். அதுதான் கதை. இப்போ தியரி இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் போனால் நமக்கு அது கரெக்டாக செய்ய முடியாது. நமக்கு மனசில் பதிஞ்சு அது நம்ம கரெக்டாக செய்யணும்னா தியரி ப்ராக்டிக்கல் ஒரே மாதிரி கிடைக்கணும். இப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டலைன்னு நீங்கள் முழுசாக வீடியோ பார்க்காததுனால தான் டெமான்ஸ்ட்ரேஷன். நான் 2 நாள் முன்னாடி ஒரு லைனர் போண்டு ஒன்று தனியாக செஞ்சு லாஸ்ட்டு குஞ்சை போட்டு அது ஹார்வெஸ்ட் வரையும் நான் ஒரே வீடியோவில் நான் காட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். அதாவது ஒரு இடத்துல போய் ஹிட்டாச்சு போய் மண்ணை ஸ்டார்ட் பண்ணி மண்ணில் லெவல் பண்ணி அது மண் எடுத்து அதில் ரூஃப் போட்டு அது கீழே ஷீட்டு போட்டு அதோட ஏரேஷன் ஒர்க்ஸு அது எல்லாமே செஞ்சு அது முடியறதுக்கு 40 நாள் வேலை. இந்த 40 நாள் வேலையும் நான் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ இங்கே இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் லைனர் போண்டு எப்படி உங்களுக்கு தனியாக செய்யலாம். அதே மாதிரி ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் கூட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் எங்கேயும் இல்லை. எல்லோரும் ஒன்று ஹார்வெஸ்ட்டு இல்லைன்னா குஞ்சை போடுறது எல்லாம் ஒரு பிட்டாக தான் வீடியோ இருக்குது. நீங்கள் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறது இல்லைன்னு சொன்னதுனால தான் இது சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு வீடியோ இருந்தால் நீங்கள் எனக்கு பிஎம்மில் அனுப்பிவிடணும். வேறு யூடியூப்பில் ஸ்டார்டில் இருந்து எண்டு வரைக்கும், அதாவது அது வீடியோ போடணும், இது எல்லாருக்கும் காட்டி கொடுக்கணும். டெமான்ஸ்ட்ரேஷன் யாராவது யூஸ்ஃபுல்லான அவருக்கு தனியாக செய்யணும்னா இதே மாதிரி செய்யலாம். இன்டோர் சிஸ்டம் ஜேசிபி ஒர்க்கில் இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா பார்ட்டாக எப்படி ஏரேஷன் கொடுது, எப்படி ப்ளோவர் கொடுது, எல்லாமே அதில் இருக்குது. எல்லாமே இருக்குது. அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ. அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ இதில் என்ன சொல்கிறது, 120 நாள்கள் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இறால் பண்ணைக்கு ஏற்ற விதமான வேறு யாருக்கிட்டே நீங்கள் நாலேஜுக்கும் ட்ரைனிங்குக்கும் எதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கிடைக்கும். இந்த யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் எப்படி செய்யணும். ஆனால் இது மீன் வளர்க்குறது அவ்வளோ தியரிட்டிக்கல் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது ஒரே இதில் எடுத்துட்டோம். ஆனால் இறால் பண்ணை அந்த மாதிரி இல்லை. இதில் நிறைய நாலேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போனால் தான்
உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தான் நான் இங்கே வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போன இதில் வந்து வாட்டர் பேராமீட்டரில் பிஹெச்சை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற டவுட்ஸ் எதாவது இருந்தால் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த செக்ஷன் டிஸ்கஷன் அது வந்து வச்சுருக்கோம். 120 நாள்கள் வந்து உங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டி வீடியோ பண்ணுறது அது வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போனோன்னா இந்த தியரட்டிக்கலான நாலேஜ் எடுத்தால் தான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, சரி, மறுபடியும் நமக்கு வீடியோக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம இறால் பண்ணையில் நம்மளுக்கு வந்து தோல்வி கொடுக்கறது, ஃபெயிலியர் கொடுக்கறது பெரிய ஒரு நம்மளோட எனிமின்னா அமோனியா நைட்ரஜன். அமோனியாவில் வந்து அதோட பார்ட்டு அமோனியா, HTS, நைட்ரைட் இது மூணு நமக்கு எப்படி தொந்தரவு கொடுக்குறது, அதுக்குன்னு சொல்யூஷன் என்ன, அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது இப்போது நான் இதை வந்து நீங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் எந்த நோட்டு பார்த்துட்டோ இல்லை ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோ இல்லை இன்னொரு ஆளோட வீடியோவிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒன்றும் இல்லை. நான் என்னோடய லைஃப்பில் நான் செஞ்சு எனக்கு தெரிஞ்ச வெற்றியும் அது ஃபெயிலியரும் அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சால் நீங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும், இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபெயில் ஆகும். அது நான் என்னோடய லைஃப்பில் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். இப்போது நமக்கு வந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து எதனால ஃபெயில் ஆகுது. இப்போ எர்த் அண்ட் பவுண்டுக்காரன் தானே இங்கே வந்து நிறைய அக்வாகல்ச்சர் பண்ணுறது எல்லாருமே எர்த் அண்ட் பவுண்டு சாதாரணமான குளம், அதில் தான் நிறைய ஃபெயிலியர் நடக்குது. இப்போ நாம் வந்து அந்த ஃபெயிலியருக்கு போயிட்டு நம்ம சிஸ்டத்துக்கு வந்துடலாம். எர்த் அண்ட் பவுண்டிலிருந்து ஸ்லட்ஜி எடுக்க முடியாது. நேற்று ஒரு வீடியோவில் என்ன சொல்லிடுச்சு, ஸ்லட்ஜி வந்து எடுக்க முடியாது. அதனால் எர்த் அண்ட் பவுண்டில் அமோனியா ப்ராப்ளம் வரும். இப்போ எர்த் அண்ட் பவுண்டு வந்து நம்ம சீட் பண்ணுறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிடுச்சு. ஆனால் புது ஒரு கல்ச்சருக்கு போகும்போது மண், தண்ணி, அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே புதுசு. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது கல்ச்சருக்கு போகும்போது ஃபஸ்ட்டில் போன அமோனியா அதோட ஃபீக்கல் மேட்டர் வேஸ்ட்டு எல்லாம் அந்த பவுண்டில் இருக்கும். அப்போ ரெண்டாவது கல்ச்சர் கொஞ்சம் வீக் ஆகும், மூணாவது கல்ச்சர் அதிலும் வீக் ஆகும், ஃபெயில் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பவுண்டு விட்டுட்டு வேறு இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போகும். அது என்னன்னா இந்த அமோனியா பிரச்சனை தான். எர்த் அண்ட் பவுண்டில் எல்லோரும் என்ன செய்கிறதுன்னா, கல்ச்சர் முடிஞ்ச ட்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வந்து குட்டையில் போய் ஆளை வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் ஆக்கும். இன்னொரு ஆள் என்ன செய்யும்னா டிராக்டரை விட்டு அது மண் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடும். மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் டிராக்டரை வச்சு நம்ம விவசாயத்துக்கு உழுவுற மாதிரி உழுது விட்டுன்னா இதை வந்து அந்த தண்ணி பிடிக்கும்போது அந்த அமோனியா நைட்ரஜன் இதெல்லாமே அது தண்ணியில் கலரும். அது கலந்துன்னா நம்ம இறால் வர டைம் ஆகும்போழത്തേக்கு தண்ணியில் வந்து அமோனியா ஏறி நிற்கிற மாதிரி இருக்குது. இறாலோட ஃபீக்கல் மேட்டரும் ஃபீடு வேஸ்ட்டும் கூட வரும்போது அமோனியா ஏறி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அமோனியா ஏறி வந்துன்னா நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் இந்த இதில் மெடிசின் சப்ளைக்காரனுக்கு எல்லாம் மெடிசின் கிடைக்கும். அவர் சொல்லி இந்த மெடிசின் கொண்டு போட்டுன்னு அமோனியா பைண்ட் ஆகும், அந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இறால் இருக்கிற இதில் வந்து நம்ம எந்த கெமிக்கல் போட்டாலும் அது இறாலுக்கு ஸ்ட்ரெஸ் தான், இறாலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுத்துடும். அது வந்து இப்போ உதாரணமாக நமக்கு காய்ச்சல் வந்து நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஃபீவர் வந்துடுச்சுன்னா நம்ம போய் இங்கிலீஷ் மெடிசின் சாப்பிட மாதிரி பேராசிட்டமால் அது இது எல்லாம் எந்த மெடிசின் சாப்பிடலாம், அது நம்ம உடம்புக்கு கேடு. ஆனால் ஹெர்பல் மெடிசின் நமக்கு உடம்புக்கு கேடு இல்லாத ஹெர்பல் மெடிசின்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இறாலுக்கும் இருக்குது ஹெர்பல் மெடிசின்ஸ். நம்ம இம்யூனிட்டிக்காக அது நம்ம ஃபீடில் கலத்தி கொடுத்துட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து அது இம்யூனிட்டி. அது நான் ஃபீடு மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது அதை முழுசாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம அமோனியாக்கு வந்துடலாம். அப்போ அமோனியா எதனால் வருது தண்ணியில்? அமோனியா வருதுன்னா நம்ம கொடுக்குற ஃபீடோட வேஸ்ட்டு, இவரோட ஃபீக்கல் மேட்ரு இது ஒன்றும் நமக்கு எர்த் அண்ட் பவுண்டில் இருந்து வெளியில் எடுக்க முடியாது. அதனால் அது அந்த தண்ணியில் கலந்துட்டு அமோனியா ஏறி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை ரவுண்டு டேங்கு சிஸ்டத்தில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். ரவுண்டில் வந்து ஒரு ஸ்டீல் பவுலில், அது ஷார்ட் வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஒரு ஸ்டீல் பவுலில் நம்ம பயோஃப்ளோக்கு தண்ணி எடுத்துட்டு
அந்த தண்ணியை நம்ம சுத்த வச்சுன்னா எல்லா ஃபீக்கல் மேட்ரு வேஸ்ட்டு எல்லாம் ரெடியில் வந்து சென்டரில் வந்துடும். சென்டர் வந்ததுக்கு பிறகு அது நமக்கு பிவிசி பைப்பு வழியாக நமக்கு வெளியில் எடுத்துடலாம். அப்போ தண்ணியில் இருக்கிற டெய்லி இருக்கிற வேஸ்ட்டு டெய்லி நம்ம வெளியில் எடுத்தோன்னா நம்ம கல்ச்சரை வந்து பாதி சக்ஸஸ். அதாவது வந்து தண்ணியில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எர்த்தன் பவுண்டில் அந்த நெகட்டிவ் சைடு இது நமக்கு தண்ணியிலேருந்து வெளியில் கல்ச்சர் முடிஞ்சால் கூட எடுக்க முடியாது. அதான் நம்ம சீரியஸாக நம்ம திங்க் பண்ண வேண்டியது. நம்ம சிஸ்டத்தில் கல்ச்சர் ஓடிட்டு இருக்கும் போலேக்கும் டெய்லி அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு எடுக்க முடியும், வேஸ்ட் எடுக்க முடியும். ஆனால் எர்த்தன் பவுண்டில் அந்த 124 கல்ச்சர் முடிஞ்சாலும் உங்களால் அது கிளியர் பண்ண முடியாது. இதுதான் கதை. இதுக்கப்புறம் வந்து அமோனியா பிரச்சனை காலம் பெரிய டேஞ்சர் இது கொடுக்குறோன்னு NO2 நைட்ரைட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து அமோனியா வந்து நமக்கு 1 ppm வரைக்கும் ஷ்ரிம்பு வந்து அது தாங்கும். ஆனால் பயோஃப்ளோக்கில் வந்து கொஞ்சம் அமோனியா இருக்கணும். கொஞ்சம் அமோனியா இருந்தால் தான் அது வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். அது பயோஃப்ளோக்கோட CN ரேஷியோ அது வந்து நான் வந்து என்ன பயோஃப்ளோக்குன்னா என்ன, அதில் வந்து எப்படி இந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ, அதில் நைட்ரஜன் வந்து இந்த அமோனியா இதுக்குள்ள எப்படி ஆக்டிவ் ஆகுது, அதுக்காக நான் வேற ஒரு வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நமக்கு வந்து இந்த கல்ச்சர் ஃபெயில் ஆகிறதுக்காக காரணங்கள். இது முக்கியமான டாக்ஸிக்ஸ் வந்து 3: அமோனியா டாக்ஸிசிட்டி, H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு டாக்ஸிசிட்டி, அதே மாதிரி இந்த நைட்ரைட்டு டாக்ஸிசிட்டி. அதாவது நமக்கு தெரியும் நம்ம ஷ்ரிம் ஃபார்மிங்கில் வந்து நம்ம pH 8 அந்த மாதிரி தான், pH கொஞ்சம் ஹையில் தான் நிற்கும். அப்போ pH கொஞ்சம் ஹையில் நிற்கிறதுனால இந்த நைட்ரைட் டாக்ஸிசிட்டி நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அதனால் நம்ம நைட்ரைட் டாக்ஸிசிட்டி எப்படி வருதுன்னா, இந்த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்னா ஒரு இது இருக்குல்ல, அது வந்து நம்ம பாண்டில் அதிகமாக வராத நம்ம பார்த்துக்கணும். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம டேங்கு கட்டும்போது அதாவது இப்போ நமக்கு ஒரு சக்ஸஸான ஒரு ஆள் பண்ணை வைக்கணும்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அது கவனமாக இருக்கணும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு ஆளுன்னா அவரவருக்கு ஏற்ற விதமான அவரவருக்கு இஷ்டப்பட்டபடி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுடும் டேங்கு. ஆனால் நம்ம எப்போதும் யோசிக்க வேண்டியது, இதில் ஒரு அனிமல் வாழ்கிறதுக்காக தான் நம்ம இந்த டேங்க் செய்கிறோம். நம்மளோட இஷ்டப்படி இல்லை, அந்த அனிமலோட இஷ்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அனிமலுக்கு ஏற்ற விதமான டேங்கு தான் நம்ம செய்யணும். அந்த அனிமலுக்கு டிஸ்டர்ப் ஆகின முறையில் நம்ம டேங்க் பண்ணக்கூடாது. அதாவது வந்து இந்த வந்து ஸ்லட்ஜ் அக்யூமுலேட் ஆகிட்டு எங்கே நிற்கக்கூடாது. கரெக்டாக ஸ்லோப் இருக்கணும். ஸ்லோப் ஓவராகவும் போகக்கூடாது, ஸ்லோப்பு வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்லோப்புக்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது. அந்த விதமான ஏற்ற ரீதியில் ஸ்லோப் பண்ணி வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கரெக்டாக செஞ்சிடுச்சின்னா கல்ச்சர் நமக்கு ஈஸியாகிட்டு போகலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபால்ட்டு செஞ்சு வச்சா இந்த நைட்ரேட் பிரச்சனை, நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லை, இதை வந்து அது வந்து இப்போ இந்த நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து எல்லாம் கெமிஸ்ட்ரியில் எல்லாம் நம்ம வந்து இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த அளவுக்கு உள்ளே போய் கெமிஸ்ட்ரி ஒன்றும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேணும், குஞ்சை போட்டு வளர்த்தி ஹார்வெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த நாலேஜ் எடுத்து இது என்ன உள்ளே நடக்குது அது தெரிஞ்சிருந்தால் போதும். அதோட உள்ளே போய் பெரிய ஒரு கெமிக்கல் ஒரு டீச்சர் மாதிரி இல்லை, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நாலேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து குஞ்சை போட்டு குஞ்சை வளர்த்தி எடுக்கணும். அதுக்கு ஏற்ற விதமான நாலேஜ் மட்டும் எடுத்து வச்சுட்டு போனோம், அதிகபட்சம் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தது வந்து அமோனியா, நைட்ரைட்டு, H2S. இந்த இதுதான் அமோனியா வந்து அது வந்து 1 ppm வரைக்கும் நமக்கு பிரச்சனை கொடுக்காது. நைட்ரைட்டோட இது வந்து 0.25, அதுக்கு மேலே நைட்ரைட் வரக்கூடாது. நீங்கள் செக் பண்ணும்போது 0.25க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா அது பெரிய டாக்ஸிக் ஆகிடும். அதே மாதிரி H2Sனால் இதோட பெரிய டேஞ்சர் ஐட்டம். அது வந்து 0.003 அந்த லெவலில் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. அதாவது மைன்யூட்டாக ஒரு சின்ன அளவில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருந்தால் கூட கல்ச்சர் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ இந்த 3 ஐட்டம் அமோனியா, நைட்ரேட்டு, HTC இதெல்லாம் வர்றது வந்து நம்ம சிஸ்டம் பேஸ்டு. நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டான முறையில் நம்ம செஞ்சு வைக்கலைன்னா இது எல்லாமே வந்துடும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நம்ம செய்யணும். எங்கேயும் போய் தண்ணி வந்து பயோஃப்ளோக்கில் அக்யூமுலேட் ஆகிட்டு அஜிடேஷன் இல்லாமல் நின்னால் அங்கே வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஸ்டார்ட் ஆகும், நைட்ரேட்டு ஸ்டார்ட் ஆகும், அமோனியா உருவாகும். உங்களை கல்ச்சர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து இப்போ முதல்ல அந்த கமெண்டில் சொன்ன மாதிரி இப்போ இந்த தியரி உங்களுக்கு மனசில் இருந்தால் நான் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது அதை நான் காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பிவிசி இப்படி வச்சா இங்கே வந்து தண்ணி அக்யூமுலேட் ஆகாமல் தண்ணி ஓடிட்டே இருக்கும். இத்தனை ஸ்லோப்பு வச்சா அதெல்லாம் நான் காட்டி கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். இத்தனை ஸ்லோப்பு வச்சா இந்த மாதிரி இந்த கல்ச்சர் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இந்த தியரி உங்களை மனசில் இருந்தால் அப்போ நான் அங்கே ப்ராக்டிக்கலை காட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும், இதுதான் அன்னைக்கு அந்த தியரியில் சொன்னது இப்போ தான் காட்டுறதை இப்போ தான் புரிஞ்சுது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரே நாளில் இந்த செக்ஷன் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு. அதாவது வந்து நம்ம ஒரே நாளிலேயோ ஒரு வாரத்திலேயோ இந்த ட்ரைனிங்கிலேயோ இந்த தியரியிலையோ இந்த ப்ராக்டிக்கலையோ கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அது புரிய வைக்கிறதும் கஷ்டம், உங்களுக்கு அது ஸ்டடி பண்ணுறதும் கஷ்டம். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. நம்ம என்ன சொல்கிற ஒரு 100-120 நாளில் உங்களுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிடுச்சு. நான் டெய்லி நான் இதை வந்து எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நான் வந்து தியரிட்டிக்கல் வீடியோ விட்டுடும். அதன் இடையில வந்து ப்ராக்டிக்கல் பழைய வீடியோஸ் இருந்தால் அதையெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விட்டுடும். நான் இப்போ ஷார்ட்ஸில் வந்து நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டே இருக்குது. அது வந்து டேங்கு கட்டுறது, ஷீட்டு போடுறது, ட்ரைனேஜ் போடுறது, ரூஃப் பண்ணுறது எல்லாம் அரைக்குறை எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயும் நிறைய வீடியோ நான் இப்போ ஒரு 70-75 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் எல்லாம் இது தான் அக்வாகல்ச்சர் தான், வேறு எந்த சப்ஜெக்டும் இல்லை. அதனால் அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் கமெண்டில் இது நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அது ஒரு கமெண்ட் வந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு தான் செக்ஷனுக்கு போயிடும். அப்போது இப்போ வந்து நீங்கள் வந்து தெரிய வேண்டியது என்னென்னா, எர்த்தன் போண்டில் நடக்கிற பிரச்சனைகள் இதுதான். அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நைட்ரைட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எர்த்தன் போண்டில் நடக்கிறதுனால தான் எர்த்தன் போண்டு கல்ச்சர் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் கொடுக்கும், நம்ம கஷ்டம் கொடுக்கும், நம்ம ஃபெயிலியர் ஆகும். ஆனால் நம்ம சிஸ்டத்துக்கு வரும்போது இந்த அமோனியா பிரச்சனையும் வராது, இந்த நைட்ரேட் பிரச்சனையும் வராது, இந்த H2S இது அது வந்து நமக்கு அனிமலுக்கு ஏற்றதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அழகான ஒரு கல்ச்சர் எடுத்து போகிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம இப்போ சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற பார்ட் என்னென்னா, எதனால் நம்ம ஃபெயிலியருக்கு போகுது, இதனால் அதாவது எதனால் ஃபெயிலியருக்கு போகுதுன்னா இந்த இப்போ சொன்ன இந்த அமோனியா பிரச்சனை இந்த இதெல்லாம் எர்த்தன் போண்டில் நடக்கும். இதனால தான் நம்ம ஃபெயிலியர் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஒருவேளை யாரும் அமோனியா செக் பண்ணுறதில்லை, ஹைட்ரஜன் சல்ஃபைடு செக் பண்ணுறதில்லை, நைட்ரேட் செக் பண்ணுறதில்லை. ஆனால் நம்ம செக் பண்ணினாலும் இல்லைனாலும் நம்ம போண்டில் இதெல்லாம் நடக்கும். எர்த்தன் போண்டில் வந்து இது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. அமோனியா யாரும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு யாரும், நைட்ரேட் யாரும் எல்லாம் நம்ம கையில் இருந்து கல்ச்சர் போயிடும். ஆனால் நம்ம சிஸ்டத்துக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம கையில் நிற்கும். இப்போது இந்த பார்ட்டில் வந்து இந்த அமோனியா பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகும்போது இனியும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போது இந்த வாட்டர் பேராமீட்டரை பற்றி தான் இப்போ இன்னொன்று ஒரு சப்ஜெக்ட் நான் நேற்று சொன்னேன் இல்லை, 10-30 வாட்டர் பேராமீட்டர் நம்ம சிஸ்டத்தில் இருக்குது. அப்போ வந்து இப்போ நேற்று பிஹெச்சை பற்றி சொல்லிடுச்சு, இன்றைக்கி அமோனியா பிரச்சனைகளை பற்றி சொல்லிடுச்சு. அது ஒரு 10-15 செக்ஷன் போகும்போது உங்களுக்கு இந்த வாட்டர் பேராமீட்டரில் எப்படி நமக்கு இது நம்ம கல்ச்சருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த செக்ஷன் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கங்கள்.